ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் எது ரிலேட்டடானது அப்படின்னா, நிறைய பேர் நம்ம திருப்பதி கீழ் திருப்பதியில இருந்து திருமலைக்கோ இல்ல சம்டைம்ஸ் நம்ம ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இல்லாம நமக்கு ரேணிகுண்டா ஸ்டேஷனா இருந்துச்சு அப்படின்னா அங்க இருந்து நம்ம திருமலைக்கு பஸ் இருக்கா, அதே மாதிரி திருமலையில இருந்து நமக்கு ரேணிகுண்டாவுக்கு என்ன டைம்ல பஸ்ஸஸ் இருக்கு அப்படின்றத நம்ம நம்மளோட ஆன்லைன்ல மொபைல் மூலமா எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேற பிளேசஸ் எங்காவது இருந்து கூட நீங்க செக் பண்ணி பாக்குறதுனா செக் பண்ணி பாத்துக்கலாம். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ கண்டிப்பா பஸ்ல டிராவல் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ஸோ அவங்களோட வெப்சைட்ல தான் நம்ம போய் செக் பண்ண போறோம். APSRTC அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். இதோட லைவ் ட்ராக், ஸோ அதாவது இப்போ பஸ் அடுத்து என்னென்ன பஸ் லைவா இப்போ ரன்னிங்ல இருக்க போகுது, என்ன டைம் அப்படின்றத இதுல நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சர்ச் ஃபார் பஸ்ஸஸ் பிட்வீன் 2 லொகேஷன்ஸ். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான 2 லொகேஷன்ஸ்க்கு இடையில பஸ்ஸஸ் என்னென்ன டைம்ல இருக்கு, என்ன பஸ்ஸஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ ஃப்ரம் ஸ்டேஷன் அப்படின்றதுல எந்த இடத்துல இருந்து நீங்க போறதுக்கு பாக்குறீங்க பஸ் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும். இப்ப நான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். எங்க போக போறோம் அப்படின்னா திருமலாவுக்கு போக போறோம். இதுல செலக்ட் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல மத்த இடங்கள்ல இருந்தா நமக்கு 2-3 பஸ்ஸஸ்லாம் ரன்னிங்ல இருக்கும், அந்த பஸ்ஸஸ் எல்லாமே காட்டும். திருமலைக்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் அப்படின்றனால இது காட்டுது. இதை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் வரும். அடுத்தது இந்த டேபிள்ல பாருங்க கொடுத்துருக்காங்க ஷெட்யூலிங் ஜெனரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்கமிங் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் அடுத்து என்னென்ன ட்ரிப் என்ன டைமுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல நமக்கு இப்ப என்ன டைம்ல செக் பண்ண போறோமோ அதுக்கு அடுத்து இருக்க டைம் பாருங்க. இப்ப நமக்கு டைம் 6:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, 7 மணி பக்கமா இருக்கு. ஸோ 7 மணிக்கு மேல இருக்க இந்த ஸ்லாட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 7:15 to 8:10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இதை நம்ம கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்லை அப்படின்னு காட்டும். ஏன்னா இப்போ நமக்கு 7 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 8:45 டு ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷெட்யூலுக்கு நேரா இருக்க அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல சர்வீஸ் நம்பர், அதே மாதிரி டிபோர்ட் ஃப்ரம் எங்க இருந்து சப்தகிரி, டைம், ஸ்டார்டிங் டைம், அதோட ட்ரிப் எண்டிங் டைம், திருமலை என்ன டைம் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு நிக்கும். இப்ப அலிப்பிரி கருட சர்க்கிள் இருக்கு இல்லையா, சோ அங்க என்ன டைம்க்கு இந்த பஸ் போய் சேரும், அதே மாதிரி அப்ராக்சிமேட்டான டைம் தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டால முன்ன பின்னா நமக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பின்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்க திருப்பதியில இருந்து என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்து அடுத்த திருப்பதி, அடுத்து எந்த பஸ் ஸ்டேஷன் போகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்க என்ன டைமுக்கு போகும், அதே மாதிரி திருமலையில என்ன டைம் போய் ரீச் ஆகும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ராம்பகிஜா பஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்க 9:45 பாத்தீங்கன்னா அதோட டெஸ்டினேஷன் போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதுக்கப்புறம் வரப்போற டூர். ஸோ இப்போ நம்ம செக் பண்ற டைம் நம்ம 7 மணிக்கு செக் பண்றோம், அதனால இந்த 8:45 அந்த பஸ் நமக்கு காட்டுது. அதே மாதிரி கடைசி பஸ் இருக்கு பாருங்க, ஸோ 9:45 டு அடுத்த டைம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ நமக்கு ட்ரிப் ஷோ ஆகாது. இந்த பஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ட்ரிப் செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்து போக போறீங்கன்னா அதை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்ல நான் ரேணிகுண்டால இருந்து வரேன்னா இந்த இடத்துல ரேணிகுண்டா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு ஃப்ரம் டு திருமலா கொடுக்குறீங்களா இல்ல திருப்பதி வரீங்களா அப்படின்றத பொறுத்து நீங்க சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் ரேணிகுண்டான்னு மட்டும் கொடுத்துருக்கேன். அதுலயே 2-3 செக் போஸ்ட் உங்களுக்கு காட்டும். அது நீங்க அந்த ஸ்டேஷன் மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணணும். திருமலா கொடுத்துட்டு இதுல செலக்ட் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டும். ஓகேங்களா. ஸோ இதுல லோட் ஆகிட்டு பாருங்க, எக்ஸ்பிரஸ் இருக்கு, கிரீன் சப்தகிரி 2+2 AC அது இருக்கு, அதே மாதிரி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொத்தமாவே சர்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன பஸ் என்னென்ன டைம் இருக்கு, லாஸ்ட் பஸ் என்ன டைம் அப்படின்றது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க என்ன டைம் லாஸ்ட் பஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பாத்தீங்கன்னா போர்டிங் ஆகணும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரேணிகுண்டா, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பஸ் பாத்தீங்கன்னா ரேணிகுண்டால இருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ் கிடையாது, வெளியில இருந்து வரக்கூடிய பஸ் ரேணிகுண்டாவுக்கு அதுக்கப்புறம் திருப்பதி திருமலா அந்த மாதிரி வருது. ஸோ அதோட டைமிங் நம்ம இதுல செக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டைம்ல நமக்கு பஸ் செக் பண்ணிக்கணும், பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது லைவா இருக்கக்கூடிய ட்ராக்குங்க.
டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைம் ஷெட்யூல் இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கு அதெல்லாமே நம்ம லைவா வந்து செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து 2 லொகேஷனுக்கு இடையில நம்ம செக் பண்றது. இதுவே வந்து நமக்கு சர்வீஸ் நம்பர் தெரியுது, ஆல்ரெடி பஸ் டிக்கெட் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் நம்பர் தெரியுது, வெஹிக்கிள் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு ட்ராக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் டைம் டேபிள் ஃப்ரம் ஸ்டேஷன் எங்க இருந்து டு ஸ்டேஷன் எங்க இருந்து இதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல நான் வந்து பாருங்க திருப்பதி திருமலான்னு கொடுத்துட்டு ஜென்ரலா கொடுத்துட்டு சர்ச் வந்து கொடுக்குறேன். ஸோ அதோட சர்வீஸ் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் இந்த வெப்சைட் லைவா அப்டேட் ஆகிறதுக்கு. இப்போ ஆல் சர்வீசஸ் அப்படின்னா எல்லா சர்வீசஸுமே இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும். சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி மற்றதெல்லாம் உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கோட எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எந்த பஸ் என்ன டைம் அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இது வந்து கொடுத்துருப்பாங்க சர்வீஸ் டைம் டேபிள். உங்களுக்கு இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த ஆப்ஷன்ல நீங்க 2 லொகேஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.